வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஜூலை 27 ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோவில் தங்கம் அடுத்த 5 ஆண்டுகளில் ஒரு பவுன் 2 லட்ச ரூபா வரை உயரும்னு சொல்லி ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதற்கான உண்மையான காரணங்களை பார்ப்போம். தங்கம் கடந்த 2025ஆம் ஆண்டில் 30% உயர்ந்திருக்கு. வெள்ளி 35% உயர்ந்திருக்கு. நிஃப்டி 50 4.65% உயர்ந்திருக்கு. பிஎஸ்சி சென்செக்ஸ் 3.75% உயர்ந்திருக்கு. அப்புறம் ஹெவி வெயிட் ஸ்டாக்கான ஹெச்டிஎஃப்சி பேங்க் 12.50% உயர்ந்திருக்கு. மற்ற எல்லா சொத்துக்களையும் விட தங்கம் பெரிய அளவில் உயர்ந்திருக்கு. கடந்த 6 வருஷத்தில் எம்சிஎக்ஸ் கோல்டு 32,000 10 கிராம் சுமார் 97,800 ரூபாய்க்கில் இப்போ இருக்குது. கடந்த 2 ஆண்டுகளில் குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் போருக்கு பிறகு ஏராளமான அந்நிய செலாவணி கையிருப்புகளில் கணிசமான பகுதி முடக்கப்பட்டிருக்கு ரஷ்யாவோடது. மற்றும் புவிசார் அரசியல் பதட்டங்கள் மற்றும் மத்திய வங்கிகள் தங்கத்தை பாதுகாப்பான சொத்தாக மாற்றுவது அதிகரித்து வருது. அதனால தான் இந்த உயர்வுக்கு ஒரு காரணமாக இருக்குது. தங்கத்தின் மீதான இந்த ஆர்வத்திற்கு பல முக்கிய காரணங்களை பார்க்கலாம். அமெரிக்க டாலரின் மீதான நம்பிக்கை பலவீனமானது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு காரணமாக சொல்லப்படுது. டாலரை சார்ந்திருப்பதை குறைக்க பல மத்திய வங்கிகள் தங்கள் இருப்புகளை பன்முகப்படுத்துவதற்கு டாலரை முழுவதும் சாராமல் தங்கத்தை மற்றும் ஒரு முக்கிய பாதுகாப்பான சொத்தாக பார்க்குறாங்க. அது அதன் விளைவாக உயர்வுக்கு ஒரு காரணமாக அமையுது. மேலும் அமெரிக்காவில் கடன் அதிகமாயிட்டு வருது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் டாலரின் நீண்டகால நிலைத்தன்மை குறித்த கவலைகளை ஏற்படுத்தியிருக்கு. ஒட்டுமொத்த புவிசார் அரசியல் ஒரு நிலையற்ற தன்மையில் இருப்பது தங்கத்தின் மீதான ஆர்வத்தை மேலும் முதலீட்டாளர்களுக்கு அதிகப்படுத்தியிருக்கு. கடந்த 6 ஆண்டுகளில் தங்கம் 34,000 97,000 உயர்ந்திருக்கு. கோவிட்-19 தொற்றுக்கு பிறகு தளர்வான பணவீக்கம், அரசியல் பதட்டங்கள் மற்றும் பங்குச்சந்தையின் நிச்சயமற்ற தன்மை உள்ளிட்ட உலகளாவிய பொருளாதார அதிர்ச்சிகள் தங்கத்தின் முதலீட்டாளர்களின் ஆர்வத்தை அதிகமாகிக்கிட்டே வருது. உலகம் எங்கிலும் உள்ள மத்திய வங்கிகள் வட்டி விகிதங்களை கிட்டத்தட்ட 0 நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க, குறைச்சிட்டு. அதே நேரத்தில் உண்மையான வட்டி விகிதங்கள் எதிர்மறையாக மாறி தங்கத்தை வைத்திருப்பவர்கள் செலவுகளை குறைச்சிருச்சு. அரசாங்கங்கள் ஆபத்துக்கு எதிரான ஒரு அரணாக தங்கத்தை பார்க்குறாங்க. எனவே தங்கம் விலை சுத்த தங்கம் 10 கிராம் 1 லட்சத்தை தொற்றுருக்கு. ஒரு 6 காரணங்களை பார்க்கலாம். கடந்த காலத்தில் ரஷ்யா உக்ரைன் போர் பிப்ரவரி 2022 தொடங்கினது இன்னும் முடிஞ்சதாக தெரியல. அமெரிக்க வங்கி கிரெடிட் சுவிஸில் ஏற்பட்ட பிரச்சனை. 3வது மத்திய கிழக்கு மோதல் 2023 அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நடத்தி வர்ற வரி போர். மத்திய வங்கி வரலாற்றில் இல்லாத அளவுக்கு தங்கத்தை வாங்கினது. அப்புறம் உலக அளவில் தொடர்ச்சியான டாலர் மதிப்பை குறைக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் காரணமாக சொல்லப்படுது. கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக மத்திய வங்கிகள் தங்கம் மற்றும் அமெரிக்காவில் தங்கத்தை கொள்முதல் செய்கிறது அதிகரிச்சுட்டு வருது. கடன் அளவுகள் அமெரிக்காவில் அதிகரிச்சுட்டு வர்றது ஒரு காரணமாக இருக்குது. தங்கத்தின் விலை ஏற்றத்திற்கு வலுவான காரணங்களாக இருக்குது. அமெரிக்க மத்திய வங்கிகள் டாலர் இருப்புகளை குறைச்சிட்டு வர்றாங்க. வங்கிகளின் பல்வகைப்படுத்துதல் முயற்சிகள் முக்கிய பயனாக தங்கத்தை பார்க்க தொடங்கியிருக்காங்க. தங்கம் புதிய மாற்றத்தை ஏற்படுத்திட்டு வருது. அப்புறம் நாணயம் சந்தை, அதாவது கரன்சி மார்க்கெட்டில் ஏற்படும் மிகப்பெரிய ஏற்ற இறக்கம் தங்கத்தை ஒரு பாதுகாப்பான முதலீடாக மாற்ற வழிவகுக்குது. சீனாவில் காப்பீட்டுத்துறையில் அதன் மேலாண்மையில் தங்கத்தை 1% வரைக்கும் ஒதுக்குவதாக தெரிகிறது. தங்கம் இடைக்காலத்தில் சிறிய ஏற்றங்களை கண்டாலும் நீண்ட கால நோக்கத்தில் ஒரு நிலைத்தன்மையான முதலீடாக இருக்குது நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. கடந்த 5 ஆண்டுகளில் தங்கம் 18% கூட்டு வருடாந்திர வளர்ச்சி விகிதத்தை பதிவு செஞ்சுருக்கு. அதாவது CAGR, காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட்டு. இன்னும் 5 ஆண்டுகளில் சராசரி வளர்ச்சி விகிதத்தை வச்சு பார்த்தாலும் தங்கம் ஒரு 8 கிராம், அதாவது ஒரு பவுன் 2 லட்ச ரூபா வரைக்கும் செல்ல வாய்ப்பு இருக்குன்னு நிபுணர்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. தங்கத்தை எப்படி வாங்கணும்னு நம்ம 90% மக்களுக்கு தெரிகிறதே இல்லை. நம்ம அணிவதற்கு வாங்குகிறோம். அது நமக்கு தேவையான அளவுகள் வாங்கிக்கலாம். அதிகமாக வாங்கி வீட்டில் வைப்பதற்கு இருந்தால் அது பாதுகாக்கணும். எங்கேயாவது வெளியூர் போனால் பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்ட தேடி கொடுத்துட்டு போகணும். அதே நம்பிக்கையானவங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுதான் பெரிய கடினமான விஷயம். தங்கத்தை வீட்டில் வச்சுட்டு வெளியே போன இடத்துல நிம்மதியாக இருக்க முடியாது. அவசர தேவை ஏற்பட்டால் உடனடியாக பணம் கிடைக்கும். அதே சமயத்தில் அடகு கடையில் நகை மதிப்புக்கு சமமான பணத்தை தருவாங்க. அதனால் நமக்கு திரும்ப வாங்கும்போது ரொம்ப சுலபமாக வாங்கிடலாம். அதை திருப்பி செலுத்த முடியாமல் நிறையா மக்களுடைய நகைகள் கடனில் மூழ்கிரும். அவங்க ஆசையாக பார்த்து வாங்கியிருப்பாங்க, அதை இழந்துருவாங்க. இதை போன்று நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நாம் அணிவதற்கு போடும் தேவையான நகைகளை வாங்கிக்கிடலாம். அது அவசரத்துக்கு உதவும். அது போக அணியாமல் வீட்டில் வைத்திருக்க நகைகளுக்கு பதிலாக நம்பிக்கையான நிறுவனத்தில் டிஜிட்டல் கோல்டு வாங்கி வைக்கிறது சிறந்த முறையாக இருக்கும். அதுக்கு எந்த பாதுகாப்பும் நீங்கள் செய்ய தேவையில்லை.
இந்த டிஜிட்டலாக வாங்குகிற உங்களோட நகையை யாராலையும் திருடவும் முடியாது, ஏமாற்றவும் முடியாது. நீங்கள் சொல்லலாம், என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் கல்யாணத்தப்போ நகை வாங்க போகிறப்ப நீங்கள் இப்போ முந்தையே வாங்கி வச்ச நகையெல்லாம் பழைய நகையாக தெரியும், பழைய மாடலாக இருக்கும். இப்போ புது மாடல்லாம் நிறையா வந்திருக்குன்னு சொல்லி அந்த பழைய மாடல் நகையை அழித்து புது மாடல் செய்வீங்க. அதில் ஏகப்பட்ட பண விரயத்தை ஏற்படுத்தும். அதை நான் நிறையா மக்களுக்கு அது தெரியாது. இவங்க நிறையா பணம் இந்த நகையை மாற்றுறதுலே நிறையா பேருக்கு பணம் செலவாகிறத நான் பார்த்துருக்கேன். அது ஒரு காரணம். அந்த செலவு பண்ணுற பணத்துக்கு கூடுதலாக நம்ம நகையை வாங்கிடலாம். அதெல்லாம் தவிர்க்கலாம். இன்னொன்று என்னென்னா, அதிகமான செலவுகளை ஏற்படுறதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி டிஜிட்டலில் வாங்கி வச்சுக்கிட்டு பாதுகாப்பாக இருக்கலாம். இன்னொன்று, அதே சமயத்தில் நகையை கொண்டு போய் நீங்கள் வாங்கணும்னு நினச்சா கூட குறைஞ்சபட்சம் ஒரு 1/4 பவுனாவது நீங்கள் வாங்குவீங்க. 1/4 பவுனுக்கு குறைஞ்சவங்க நீங்கள் வாங்க முடியாது நகை. அப்படி நகை இல்லை. அப்போ ஒரு மோதிரம், ஒரு தோடாவது வாங்குறதா இருந்தால் ஒரு 2 கிராம் வாங்குவீங்க. அந்த 2 கிராமுக்கு பணத்தை சேர்த்து வச்சு தான் நீங்கள் போய் வாங்க முடியும். அப்படி சேர்த்து வைக்கிறதுல ஒரு 20,000 சேர்த்தா தான் அந்த 2 கிராமாவது போய் வாங்க முடியும். இது மாதிரி சவால்கள் இருக்குது. அப்போ நீங்கள் 2 கிராம் சேர்க்க வேண்டிய அவசியம்லாம் டிஜிட்டலில் இல்லை. டிஜிட்டலில் உங்கள்கிட்ட 10 ரூபா கையில் இருந்தால் நகையை வாங்க தொடங்கலாம். அதை பற்றி பார்ப்போம். ஆனால் அப்புறம் நம்ம சரி சீட்டு கட்டி வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் சீட்டு கட்டி வாங்கினீங்கன்னா, நீங்கள் ஒரு நம்பிக்கையான கடையில் வாங்கினா பரவாயில்ல. யாரோ சொல்கிறாங்க, யாரோ கூட பக்கத்தில் சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு போயிட்டு எங்கேயாவது ஒரு கடையில் போய் சீட்டு கட்டினீங்கன்னா, அவன் என்ன பண்ணுவான்னா, சீட்டு கட்டிக்கிட்டே இருப்பீங்க. நல்லா மக்கள்லாம் வாங்கிக்கிட்டோம்னா நல்ல ஒரு சூழ்நிலை அவனுக்கு சரியில்லாதப்ப அவன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு ஓடிடுவான். அப்போ அது ஒரு பெரிய தொந்தரவு. அப்புறம் ரோட்டில் நின்று அழுதுகிட்டு இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு யாரும் வர முடியாது. ஏன்னா ஆறுதல் சொல்லவே முடியாது. நீங்கள் போய் ஏமாந்துருக்கீங்க. நீங்கள் பாதுகாப்பான இடங்கள், பாதுகாப்பானவங்க பேசுகிறதெல்லாம் நீங்கள் கவனிக்காமல் எவனோ யாரோ ஒருத்தன் சொல்கிறான்றதை போய் கேட்டு போய் வாங்கியிருப்பீங்க. அரசாங்கத்தில் பதிவு பெற்றிருக்கானா, ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கா, சட்டப்படி அந்த நிறுவனம் நடக்குதா அப்படின்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும். நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணாலே தெரிஞ்சிடும். அதை நம்ம செக் பண்ணாமல் நம்ம போய் ஏதோ கண்ணை மூடிட்டு போய் ஒரு முதலீடை பண்ணிடுவோம், காசை கட்டிடுவோம். அது மாதிரி செய்யாமல் நம்பகமான டிஜிட்டல் கோல்டெல்லாம் இருக்குது, எவ்வளவோ இருக்குது. அது யாராலையும் உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. ஏன்னா செபியில் நேரடியோட கண்காணிப்பில் இருக்குது. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பாதிப்புனாலும் உடனடியாக அது நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு பணம் திருப்பி கொடுத்துருவாங்க. அவ்வளோ பாதுகாப்பான விஷயங்கள்லாம் நம்ம பயன்படுத்தாமல் இருக்கோம். அப்போ அப்படி ஒன்று இருக்குது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் இல்லை, இப்பொழுது இருக்குது. என்னென்ன முறையில் தங்கம் வாங்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாட்டா கோல்டு. இப்போது அதோட விலை 9 ரூபா 63 பைசாவாக இருக்குது ஒரு கோல்டோட விலை. அதாவது ஒரு புள்ளி, ஒரு ஸ்டாக், அதோட விலை ஒரு பீஸ். வருட உயர்வு 11 ரூபா 43 பைசா வரைக்கும் போயிருக்கு. தங்கம் உயர்ந்தப்போ இதுவும் உயர்ந்துடும். தங்கம் என்ன மாற்றம் ஏற்படுதோ அதுதான் இதில் வரும். அதை அப்படியே வச்சுருக்குறாங்க. இப்போ அதே மாதிரி கீழே 6 ரூபா 81 பைசா வரைக்கும் கீழே போயிருக்கு. தங்கம் நல்லா விலை இறங்கினப்போ இந்த விலைக்கு போயிருக்குது. இப்போ விற்கிற விலை 9 ரூபா 63 பைசாவுக்கு விற்கிது ஒரு பீஸ். அதுக்கு பேர் ஒரு பீஸு. அப்போ உங்களில் பணம் இருந்துச்சுன்னா இருக்கிற நேரத்தில் 100 பீஸு, 1000 பீஸு, 10,000 பீஸுன்னு வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கலாம். 1000 பீஸ் 9,000 ரூபா வரும். அதே மாதிரி இப்போ 10,000 பீஸ் வாங்கினீங்கன்னா அது பார்த்துங்க, அந்தந்த கணக்குக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அப்போ வாங்கி சேர்த்து வச்சுக்கிட்டே வரலாம். அந்த மாதிரி லட்சக்கணக்கில் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். நீங்கள் அங்கே போய் ஒரு 10 பவுன் நகை வாங்குறீங்கன்னா அந்த 10 பவுன் நகை எவ்வளோ காசோ அதுக்கு இதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த 10 பவுன் நகை வாங்குற மாதிரி தான் அதுவும் ஒன்று தான். ஒன்றும் வித்தியாசம் இல்லை. பெரிய வித்தியாசம் என்னென்னா, அதை நீங்கள் உடனே காசாக்க முடியாது, இதை உடனே காசாக்கலாம். அந்த நகையை கொண்டு அடகு கடையில் போய் விற்கணும். விற்றா நிறையா கழிவுகள்லாம் கழிச்சிட்டு தான் எடுப்பான். இது அப்படி இல்லை. மார்க்கெட்டில் என்ன ரேட்டோ அந்த ரேட்டில் உங்களுக்கு பணத்தை விற்றுட்டு பணத்தை வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நகையை போய் வாங்கிக்கலாம் கடையில் தேவைப்படுறப்ப. இது மாதிரி இருக்குது. அப்போ உங்களுக்கு இப்போ கல்யாணம் வச்சுருக்கீங்க அப்படின்னா உடனடியாக பணத்தை ரெடி பண்ணலாம். இப்போ அந்த நகையை போய் விற்றுட்டு அந்த டிஜிட்டல் கோல்டை விற்றீங்கன்னா 24 மணி நேரத்தில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துட போகுது. நீங்கள் போய் அப்போ உள்ள ட்ரெண்டிங்கில் என்ன மாடல் புதுசாக போய்கிட்டு இருக்கோ அதை வாங்கி பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் ஒரு சிறந்த அமைப்பு. இப்போ 10 ரூபா இருந்தாலே தங்கம் வாங்கிடலாம். அப்புறம் நிப்பான் கோல்டு பீஸுன்னு இருக்குது, அது 82 ரூபா விற்கிது, அதுவும் வாங்கிடலாம். எல்லாம் கணக்கு தான். தங்கம் என்ன விலையோ அந்த விலை தான் இதில் இருக்கும். அதை கணக்கு பண்ணி தான் அவங்க அந்த விலையை நிர்ணயித்து வச்சுருப்பாங்க. நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். அப்புறம் இதில் பயனுள்ள விஷயம் என்னென்னா, உங்களுக்கு அவசரமாக பணம் தேவைப்படுதுன்னா உங்கள் நகையை எடுத்துக்கிட்டு அலைய வேண்டியதில்லை அடகு வைக்கிறதுக்கு. உடனடியாக என்ன செய்யலாம், கொஞ்சம் பங்கை விற்றுட்டு அந்த பணத்தை எடுத்து செலவுக்கு வச்சுக்கலாம். அப்புறம் பணம் நமக்கு போனஸ் கிடைக்கும். நிறையா எதுக்காவது பணம் எக்ஸ்ட்ரா வரும்போது, எக்ஸஸாக வரும்போது அதை செலவு பண்ணிடாமல் அதை உடனடியாக கோல்டு பீஸை வாங்கி போட்டுடலாம். ஒரு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணுமா, உடனடியாக கோல்டு பீஸை தேவையான அளவுக்கு விற்றுக்கிட்டு கட்டிக்கலாம். இது ஒரு உண்டியல் மாதிரி பாருங்கள். காசை எப்படி சேர்த்து வச்சுக்கிருவீங்களோ அதை மாதிரி இதில் சேர்த்து வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு விற்றுக்கலாம். ரொம்ப குறைந்த மதிப்புனால் உங்களுக்கு தேவையானது, உங்களுக்கு 10,000 ரூபா தேவைப்பட்டால் அதுக்குள்ளதை மட்டும் விற்கலாம்.
நகைக்கடையில் போனால் நீங்கள் ஒரு நகையை கொண்டு போனால் அதிகபட்ச பணத்தை வாங்கிடுவீங்க, திருப்ப முடியாமல் அவதிப்படுவீங்க. இந்த கஷ்டமெல்லாம் இதில் இல்லை. உங்களுக்கு எளிமையாக புரிய வைக்கிறதுக்கு சொல்கிறேன். இந்த கோல்டு பீஸை பற்றி ஒரு உதாரணம். தங்கத்தை வந்து அரிசின்னு வச்சுக்கோங்க. 1 கிலோ தங்கம் 1 கிலோ அரிசின்னு வச்சுக்கிட்டா உங்களிடம் பணம் இருக்கும் பொழுது 1 அரிசி கூட வாங்கலாம், 2 அரிசி கூட வாங்கலாம், 10 அரிசி கூட வாங்கலாம். ஆனால் தங்கமாக வாங்கினா 20,000த்துக்கு குறைஞ்சி நீங்கள் கடையில் போய் தங்கம் வாங்க முடியாது. இதில் தங்கத்தை 10 ரூபாயிலிருந்து வாங்கலாம். ஒரு அரிசி 10 ரூபான்னு வச்சுக்கோங்க. 1 அரிசி வாங்கலாம், 2 அரிசி வாங்கலாம், 100 கிராம் வாங்கலாம். இப்படி வாங்கிக்கிட்டே சேர்த்துக்கிட்டே வர்றீங்க. உங்கள்கிட்ட 1 கிலோ அரிசி இருக்குன்னா என்ன அர்த்தம்னா 1 கிலோ தங்கம் இருக்குன்னு அர்த்தம். இதே மாதிரி தான் அந்த கோல்டு பீஸு. அப்போ உங்களுக்கு வந்து இப்போ பணம் தேவைப்படும் போது ஒரு 2 அரிசியை வைங்க, 10 அரிசியை விற்றுருங்க. இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, தங்கம் என்ன விலையோ மார்க்கெட்டில் அந்த விலையில தான் அந்த அரிசி விற்றுக்கிட்டு இருக்கோம். அப்போ அதை விற்றுட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். எனக்கு வந்து பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், ஆனால் நகை வச்சுருக்கேன், நகையை கொண்டு அடகு வைக்கணும், அடகு வச்சு அதுக்கு வட்டி கட்டணும், இந்த வேலையெல்லாம் எதுவும் கிடையாது. காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு எனக்கு 1 லட்ச ரூபா தேவை. அப்போ 9,000 பீஸை விற்கிறேன், 10,000 பீஸ், அது எவ்வளோ கணக்கு வருதோ 1 லட்ச ரூபாய்க்கு அவ்வளோ அரிசியை விற்கிறீங்க, அவ்வளோ தங்கத்தை விற்கிறீங்க. விற்றுட்டு அந்த பணத்தை எடுத்து ஃபீஸ் கட்டிடலாம். வேலை முடிஞ்சு போக எந்த அலைச்சலும் இல்லை, எந்த டென்ஷனும் இல்லை. இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பயன்படுத்திக்க. நம்ம சேனலில் அடுத்தடுத்து தங்கத்தை பற்றி, தங்கம் என்ன விலைக்கு வாங்கலாம்ங்கிறத பற்றி பேசுவோம். அதை நீங்கள் கவனமாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு பயனாக இருக்கும். இப்போ வாங்குகிற விலையில் இல்லை தங்கம், ஆனால் கொஞ்சம் ஏறி இருக்குது. இப்போ வந்து இதையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. கொஞ்சம் நல்லா இறங்குறப்ப வாங்க தொடங்கிடணும். வாங்க தொடங்கினா மட்டும்தான் நம்ம 1 கிலோ அரிசி சேர்க்க முடியும். ஒரு அரிசியாக வாங்குங்க. ஏழைகள் வந்து பணம் ரொம்ப வசதி கம்மியாக உள்ளவங்களுக்கெல்லாம் கூட இந்த திட்டம் ரொம்ப பயனாக இருக்கும். எங்களால் 20,000 30,000 சேர்த்து தங்கம் வாங்க முடியலன்னு வருத்தப்படுறவங்களுக்கு ஒரு அருமையான திட்டம். வீட்டில் இருக்க பிள்ளைங்க, படித்த பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க, பசங்க வந்து இந்த திட்டங்களை பார்த்துக்கிட்டு இதை வீட்டில் உள்ளவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு இந்த தங்கத்தை வாங்குகிற வழிமுறையை சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா நிறையா பேர் பணத்தை சேர்த்து வச்சுட்டு கொண்டு போய் 20,000 30,000த்துக்கு கொண்டு அந்த செய்கூலி சேதாரத்துக்கே முக்கால்வாசி பணம் போயிடும். அதனால் இதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. நம்ம தங்கத்தை பற்றி அடுத்தடுத்து விலை விவரத்தை பேசுவோம். அந்த விவரத்தை கேட்டுட்டு நீங்கள் இப்போ வாங்கலாமான்ற கருத்தை நான் சொல்லுவேன். அதை கேட்டுட்டு நீங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியான ஐடியா கிடைக்கும். அதேமாதிரி தங்கத்தை பற்றின பேசின வீடியோவும் இருக்குது, அதையும் பாருங்கள். வெள்ளியை பற்றி பேசின வீடியோ இருக்குது, பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நானும் வந்து அடுத்தடுத்து அந்த தங்கத்தோட நிலவரத்தை சொல்லி அது எப்போ வாங்கலாங்கிறதையும் சொல்லுவேன். அதையும் நீங்கள் கேட்டுக்கிட்டு வந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வாங்கி வச்சுக்கிட்டு பாதுகாப்பான முதலீடை பண்ணிவிட்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு வழி இருக்குது. அதை பயன்படுத்திக்கங்க. தமிழ் ஸ்டாக் சேனலை ஆதரித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி.